ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் காமினி. நம்ம இன்றைக்கி என்ன ஜுவல்லரி மேக்கிங்கில் பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செட்ஸு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம எப்போவுமே ரொம்ப ஹெவியான ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறத விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜுவல்லரிஸ் மேக் பண்ணோன்னா ஈஸியாக நிறைய பேரை கொண்டு போய் ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ஒரு பெண்டன்ட், கொஞ்சம் பீட்ஸ், இது நான் ஆல்ரெடி பண்ண செட்லேருந்து கொஞ்சம் அந்த மீந்து போன ரெஸ்ட் பீட்ஸ் அதுக்கப்புறமா பென் பைப், இதுவுமே இது 4 mm அகேட், இது 8 mm அகேட். இது ஜஸ்ட் 4 பீட்ஸ் போகிறோம். இதுவுமே நம்ம ரெஸ்ட் நம்ம ஒரு செயின் செட் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய பீட்ஸ் ஒரு கொஞ்சம் பீட்ஸ் எப்போவுமே மிச்சமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் நான். அது நெக்ஸ்ட் செட்டு செய்யும் போது இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செட்டோ இல்லை நெக்ஸ்ட் ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ண பீட்ஸ் தான் இது. அப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே தேவையான அளவுக்கு கியர் ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டர் தேவை, அப்புறமா பைலர் ப்ளஸ் கியர் லாக்கர், அப்புறமா மைக்ரோ பிளேட்டட் பீட்ஸ். இது இதுவுமே ஒரு 4 mm மைக்ரோ பிளேட்டட் பீட்ஸ். அப்புறமா 10 mmல 2 கெம்பு பால். இதுவுமே கொஞ்சம் ரேட் கெம்பு பாலில் இது ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு அழகான சிம்பிள் செட் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ளூ கலர் பெண்டன்ட்டு, இதில் க்ரீன் எம்ப்ளிஜிட் இந்த பக்கம் பாலக் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல் இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பெண்டன்ட்டில் நான் ஒரு ஹோலில் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ஹோல் போதுமானது. இப்போ இந்த 2 ஹோல் இருக்கனால இதை நம்ம 2 லேயர்ஸ், இந்த 4 mm பீட்ஸை வச்சு 2 லேயரில் கூட அழகாக சோக்கஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிள் செட்டுன்றனால நான் இந்த 1 லேயரில், ஸோ இந்த அப்பர் ஹோலில் மட்டுமே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கம் விட்டு நான் இப்போ இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இந்த அப்பர் ஹோல் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த அப்பர் ஹோல் மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்போ இந்த அப்பர் ஹோல் மட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ளூ கலர் பீட் ஃபஸ்ட் சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறமா இந்த 4 mm க்ரீன், ஏன் க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னா இதில் க்ரீன் டிசைன் இருக்குது. ஸோ அதனால் இந்த க்ரீன் ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுக்குன்ற ஒரு இதில் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ பாருங்கள், எண்டிங்கில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் இந்த கெம்பு பால், அதுக்கப்புறமா அகெயின் 4 mm பீட். பார்த்தீங்களா, இப்போ இந்த கலருக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. அகெயின் ஒரு 8 mm ப்ளூ பால், அது செமி ப்ரீஷியஸ் அகேட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் இதே மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்காக நான் இவ்வளோ தூரம் கிட்ட கொண்டு வந்துக்கிறேன், உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. அகெயின் ஒரு ப்ளூ கலர் அகேட் கோக்க போகிறேன். அண்ட் 4 mm அகேட், கெம்பு பால், ஒரு 4 mm அகேட், ஒரு கெம்பு பால். பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் இது ஒரு அழகாக ஒரு சிம்பிள் செட்டு. ஒரு சாரீக்கோ ஒரு சுடிதாருக்கு கூட இது அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பெரியவங்க கூட இது அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக விரும்பணும்னு நினைக்கிறவங்க பெரியவங்க இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளூ பால் போட்டுக்கிறேன். ஃபினிஷிங்காக ஒரு கோல்டன் பால் போட்டுக்கிறேன். இப்போ கியர் லாக்கர்,
அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் வந்துட்டு நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இன்பாக்ஸ்லேயோ வந்து கேட்டுட்ருந்தீங்க. எங்களுக்கு டைரெக்டாக கற்றுக்கணுன்னு வந்து நிறைய பேர் வந்து இஷ்டப்படுறதா சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு எங்களை பிங்க் பண்ணுங்கள். என் ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப்பில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரு 6 to 8 டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்துட்டு நான் வந்து கவர் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக அதை கவர் பண்ண முடியும். அதில் வந்துட்டு ஒரே மாடல் ஜுவல்லரிலாம் இருக்காது. ஒரு 4 டைப் ஆஃப் கெம்ப் ஜுவல்லரிஸ். அந்த கெம்ப் ஜுவல்லரிஸில் வந்து 6mm பீட் வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம், 4mm பீட் வச்சு எப்படி பண்ணலாம், அப்புறமா 8mm பீட், 10mm பீட், அதில் வந்துட்டு ஒவ்வொரு செட் பண்ணலான் இருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு ஆன்டிக் பீட்ஸோட உங்களுக்கு டிஃப்ரென்ஸும், அப்புறமா ஜெர்மன் சில்வர் பீட்ஸு, அதை வச்சு வந்துட்டு எப்படி வந்து இப்போ கெம்ப்பு மட்டுமே பண்ணுறவங்க சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, ஆன்டிக் மட்டுமே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு ஜெர்மன் சில்வர் இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரி பண்ணுறவங்க அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேசிக் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிங்கிள் லேயரில் எப்படி ஜுவல்லரி பண்ணுறது, டபுள் லேயரில் எப்படி பண்ணுறது, ஆரம் எப்படி பண்ணுறது, சோக்கர் எப்படி பண்ணுறது, அண்ட் அதை எப்படி வந்துட்டு மார்க்கெட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே வந்துட்டு நான் அந்த கிளாஸில் வந்து கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நோட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அப்புறமா வந்துட்டு இது எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் தான். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட மணிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெண்ணையுமே வந்துட்டு நாங்கள் வேல்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஷாப்பை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் கேட்டிங்களோ, இல்லை who are all interested in jewelry making, everybody can participate in this. So please try to participate. Thank you so much. And இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். மீண்டும் வந்துட்டு உங்களை வேறு ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஜுவல்லரி செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கும் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நாங்கள் லிங்க்ஸ் கொடுத்துருப்போம், பிகின் கிராஃப்ட்ஸ் எங்கள் பேஜ். அது மூலிமா நீங்களை காண்டாக்ட் பண்ணி இதுக்கான மெட்டீரியல்ஸும் நீங்கள் எங்கள் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.